இது ரெண்டுமே ஒரு 43 இயர்ஸ் ஓல்ட் பிரெயின். இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? இந்த பக்கம் இருக்க பிரெயின் எவ்வளவு ஸ்ட்ரிங்க் ஆயிருக்கு பாருங்க. சல்கல் ஸ்பேசஸ் ப்ராமினென்ட்டா இருக்கு, வென்ட்ரிகல்ஸ்லாம் டைலேட்டடா இருக்கு. அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஆல்கஹால். ஆல்கஹால் வந்து நிறைய பேருக்கு லிவர் தான் டேமேஜ் பண்ணும் அப்படின்னு பார்த்திருப்பாங்க. பட் அது எவ்வளவுக்கு எவ்வளவு பிரெயின் டேமேஜ் பண்ணுறது யாருக்குமே தெரியாது. ஆல்கஹால் பர்சே டைரக்டா போயிட்டு பிரெயின்ல இருக்க நியூரான்ஸை டேமேஜ் பண்ணும். நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்கஹாலிக்ஸ் நிறைய பேர் அப்பப்போ கீழே விழுந்துருவாங்க. அதனால பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் அவங்க நிறைய குடிக்கிறதுனால அவங்களோட நியூட்ரிஷன் ரொம்ப போரா இருக்கும். ஸோ அதில் வைட்டமின் B1 தயமினோட டெஃபிஷியன்சி இருக்கும். அதுதான் நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கும் போது அதை அப்சார்ப் பண்ணும். பட் அந்த டெஃபிஷியன்சினால அந்த ஆல்கஹால் போய் டைரக்டா நம்ம பிரெயினை டேமேஜ் பண்ணும். அண்ட் ஆல்ரெடி லிவர் டேமேஜ் இருக்க பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து டாக்ஸின்ஸ் நிறைய சேர்ந்து அந்த டாக்ஸின்ஸ் போய் நம்ம பிரெயினை டேமேஜ் பண்ணும். அண்ட் அவங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க. அதனால பாடியில் நிறைய மெட்டபாலிக் இம்பேலன்ஸ் ஆகிட்டு அதனால பிரெயின் டேமேஜ் ஆகும். இந்த 5 காரணங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இதே மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஞாபக மறதி, நரம்பு தளர்ச்சி அண்ட் நிறைய டிஸ்ஓரியன்டேஷன் அண்ட் சிவியர் மென்டல் டிஸார்டர் வரதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க. பட் பயப்பட வேணாம். இப்போவே நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா இதுலேருந்து டெஃபினட்டாக தப்பிக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பி அவேர். டேக் கேர்.